திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இப்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய டித்வா புயல் இலங்கையை நாசம் செய்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் செய்திகளில் காண கிடைக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து சென்னை வரைக்குமாக கடலோர மாவட்டங்கள், அதை சார்ந்த மேற்கு மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யும் என்கின்ற வானிலை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மின்சாரம் துண்டிப்பு, வெளியில் செல்ல முடியாமை, சாலை சரியில்லாத சாலைகள் என பல இன்னல்களோடு மக்களாகிய நாம் வாழ்ந்து வருகின்றோம். இயற்கை தன்னுடைய பணியை உரிய காலத்தில் செய்கிறது. இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அல்ல, நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழப்பதும் உயிர்களை இழப்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தருணத்திலே சித்த வழிபாட்டில் பயணம் செய்கின்ற நாம் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய இந்த குருமார்களிடம் சரணடைந்து வேண்டுவோமாக. இந்த பெருமழை, பேய் வெள்ளம், சூறைக்காற்று, புயல் காற்று இவற்றால் மனிதர்களும் விலங்கினங்களும் நமக்கு உணவளிக்கக்கூடிய பயிர்களும் மரங்களும் பெரும் சேதத்தில் சிக்காதவாறு எல்லாம் வல்ல சித்த குருமார்கள் ஒருங்கிணைந்து எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளிடம் கேட்டு நம் அனைவரையும் காப்பாற்றுவர்களாக, குறிப்பாக மனிதர்கள் மீதும் பிற உயிர்கள் மீதும் மிக பெரும் கருணை கொண்ட சித்த குருமார்களில் மிக முக்கியமானவர்கள் மகான் ஸ்ரீ கோரக்கர், மிக பெரும் கருணை வள்ளலால் ராமலிங்க சுவாமிகள். எனவே இவ்விரு குருமார்களிடமும் நாம் சரணடைந்து அனைத்து உயிர்களும் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை மிக விரைவில் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக. அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இந்த புயல் சீற்றத்தில் மிகவும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் வாழ்ந்திட வாழ்த்துகின்றோம். அதே நேரத்தில் அனைவரும் இதை எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக விளங்கக்கூடிய ஈசனிடமும் சக்தியிடமும் பணிந்து பிரார்த்திப்போமாக. திருச்சிற்றம்பலம்.